மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபயிற்சி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பொதுமக்கள் மாணவர்களுடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், நாகப்பட்டினம், வேதாரண்யம், கீழ்வேளூர் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக சீர்காழி சென்ற அவர் தமிழிசை மூவர் மணிமண்டபத்தில் இருந்து தனது நடைபயிற்சியை தொடங்கினார். கச்சேரி சாலை, விகாரி மேலவீதி, பிடாரி வடக்கு வீதி ஆகிய சாலைகளின் வழியே சென்றார். அப்போது காய்கறி வியாபாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் தங்களது கோரிக்கைகள் குறித்து அவரிடம் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து அருகே இருந்த தேநீர் கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் மனுவாக தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சாத்தான்குளம் வழக்கில் தந்தை, மகன் இருவரும் மூச்சு திணறலால் இறந்தார்கள் என மனசாட்சி இல்லாமல் பேசிய ஆட்சியாளர்களுக்கும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தனிப்பட்ட முறையில் நான் மரண தண்டனைக்கு எதிரானவன் என்றும் கொடுங்குற்றம் இழைத்தவர்கள் எவ்வித சலுகையுமின்றி ஆயுட்காலம் உள்ளவரை சிறை வைக்கப்பட வேண்டும் என்பதே என் நிலைப்பாடு எனவும் தெரிவித்துள்ளார். போலீசாரின் தாக்குதலுக்கு ஆளாகி படுகாயம் அடைந்தவர்களை பார்க்காமலேயே சான்றிதழ் அளித்த மருத்துவர், உண்மைகளை மறைக்க முயன்ற ஆட்சியாளர்கள் ஆகியோருக்கும் தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நேற்று ஜாபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை நடந்த நிலையில் இன்றும் இரண்டாவது நாளாக சோதனை தொடர்கிறது. திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் உள்ளார். இதனிடையே எழும்பூர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் அவருக்கு சொந்தமான கட்டிடங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் தேர்தல் பணப்பட்டுவாடா தொடர்பாக அவருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மயிலாப்பூரில் உள்ள வீட்டில் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தப்படுகிறது. வருமான வரித்துறையுடன் இணைந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நடிகை த்ரிஷா தனது திருமணம் குறித்து பரவும் தகவல்களுக்கு முதல் முறையாக மௌனம் கலைத்து விளக்கம் அளித்துள்ளார். த்ரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமின்றி திரையுலக வாழ்க்கை குறித்தும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அவர் சினிமாவை விட்டு விலகி திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக அண்மையில் தகவல்கள் பரவின. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில், நான் சினிமாவை விட்டு விலகிவிட்டேன், ஒரு பணக்கார தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டேன், ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்று வளர்த்து வருகிறேன், அவர்களுக்கு நேற்றுதான் 2 வயதானது, இன்னும் வேறு ஏதாவது சேர்க்க வேண்டுமா என கிண்டலாகவும் கண்டிக்கும் விதமாகவும் த்ரிஷா பதிவிட்டுள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை கடந்ததில் இருந்து தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. ஈரான் மீதான போர், ட்ரம்ப் அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து நிலையற்ற தன்மையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 1,10,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 130 ரூபாய் குறைந்து 13,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,55,000 ரூபாய் என்ற நிலையில் உள்ளது. கிராம் 5 ரூபாய் குறைந்து 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக மூலப்பொருட்களின் விலை உயர்ந்ததால்
தீப்பெட்டி தொழிற்சாலைகளை ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு மூட ஆலை உரிமையாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான பாஸ்பரஸ், குளோரைடு, மெழுகு அட்டை உள்ளிட்ட மூலப்பொருட்கள் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் போர் காரணமாக பொருட்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மூலப்பொருட்கள் வைத்துள்ள நிறுவனங்களும் விலையை உயர்த்தியதால் தீப்பெட்டி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தீப்பெட்டி உற்பத்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகளுக்கு விடுமுறை விட உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதனால் 5 லட்சம் தொழிலாளர்களின் வேலையிழக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. நெல்லையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டது. இதையடுத்து திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் ஏப்ரல் 8ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியை நேரில் ஆய்வு செய்த காவல்துறையினர் அங்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளனர். வாகனத்தில் இருந்தபடியே மக்களை சந்திக்க வேண்டும், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது, 5000 பேர் மட்டுமே கூட வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அமைச்சர் துரைமுருகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் துரைமுருகன் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது அளவுக்கு அதிகமான கூட்டத்தை கூட்டி பட்டாசு வெடித்து இடையூறு ஏற்படுத்தியதாக பறக்கும் படையினர் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது உள்ளிட்ட 4 பிரிவுகளில் துரைமுருகன், கதிரானந்த் உள்ளிட்டோர் மீது காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் போட்டியிடும் லீமா ரோஸ் தனது சொத்து மதிப்பு 1048 கோடி என வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் லீமா ரோஸ் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து லால்குடி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பிறகு லால்குடி ரவுண்டானாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றிற்கு முன்னுரிமை அளித்து லால்குடி தொகுதியை முன்மாதிரியாக உருவாக்க பாடுபடுவேன் என உறுதியளித்தார். தொடர்ந்து வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்புமனுவில் தனது சொத்து மதிப்பு 1048 கோடி எனவும், கணவர் மார்ட்டின் பெயரில் 4059 கோடி மற்றும் மகன் பெயரில் 665 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் பணக்கார வேட்பாளர் என்ற பெயரை லீமா ரோஸ் பெற்றுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாகர்கோவில் மேயராக இருந்த மகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக மகேஷ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து தேர்தல் விதிகளின்படி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக அவர் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து மாநகராட்சி சட்ட விதிமுறைகளின்படி துணை மேயராக பணியாற்றி வந்த மேரி பிரின்சி லதா நாகர்கோவில் மாநகராட்சியின் பொறுப்பு மேயராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திராவின் அதிகாரப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வ தலைநகர் என்ற அந்தஸ்து அமராவதி நகருக்கு இறுதியாக கிடைத்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்கும் மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. ஆந்திர மறுசீரமைப்பு சட்டம் 2026க்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அமராவதி அதிகாரப்பூர்வ தலைநகராக மாறியுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வரவேற்றுள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி குறிப்பாக அமராவதி விவசாயிகளுக்கு சொந்தமானது என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் எளிதில் 5 கிலோ கேஸ் சிலிண்டரை பெற்றுக்கொள்ளும் வகையில் எண்ணெய் நிறுவனங்கள் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளன.
புலம்பெயர் தொழிலாளர்கள் புதிய கேஸ் இணைப்பை பெறுவதில் சிக்கல் இருப்பதால் 5 கிலோ சிலிண்டரை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அதனை பெறுவதிலும் கட்டுப்பாடுகள் இருப்பதால் அவர்கள் அவதியடையும் சூழல் உள்ளது. இந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் எளிய நடைமுறையை புகுத்தியுள்ளன. அதன்படி ஆதார் அட்டையை மட்டுமே காண்பித்து 5 கிலோ சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நடப்பு ஆண்டில் 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். MBBS, BDS படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்களை கொண்டு நிரப்பப்படுகிறது. 2026-2027 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 552 நகரங்களிலும் துபாய், அபுதாபி, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 16 இடங்களிலும் தேர்வு நடைபெற உள்ளது. இதற்காக விண்ணப்ப படிவ சமர்ப்பிப்பு பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவு தற்போது 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இயக்குநராகவும் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த கேம்பல் வில்சன் நியமிக்கப்பட்டார். 2027ஆம் ஆண்டு ஜூலை வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் திடீரென அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் வேளையில் இந்த திடீர் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத்தில் இந்த நிறுவனம் இயக்கிய போயிங் விமானம் விபத்துக்குள்ளாகி 241 பேர் உயிரிழந்தது நினைவு கூறத்தக்கது.